சிறகடிக்க ஆசையில இங்க பாட்டி வந்துடுறாங்க. சுயநினைவு இல்லைன்னாலும், அதாவது பழையதெல்லாம் இருக்குது நெனப்பு. மருமகளுக வந்தது மட்டும் தான் நெனப்பு இல்ல. இப்ப நம்ம ஆளு ரோகிணி சத்தியம் பண்ணி சொல்லுது, "என் புள்ளைக்கு என் வயித்துல வளர்ற புள்ளைக்கு அப்பா நீ தான்." அப்படின்னு அடிச்சு சத்தியம் பண்ணுது. இங்க பாட்டி என்ன பண்ணுது, உண்மையிலே அந்த புள்ளைக்கு அப்பன் என் பேர நடி அப்படிங்கிறாங்க. "ஆமா பாட்டி, ஆமா" அப்படிங்கிறாங்க. "என்னடா மனோஜ்?" இல்ல" அப்படின்னு சொன்னோனே, விஜயா தலையில அடிச்சு சத்தியம் பண்ண சொல்றாங்க ரோகிணி. "சத்தியம் பண்ணு சொல்லு. நீ தானே இந்த பிள்ளைக்கு அப்பா" அப்படின்னு சொல்ல, வேற வழி இல்ல. ஒண்ணும் பண்ண முடியல. "பாட்டி அது பாட்டி, இ இ இல்ல பாட்டி" அப்படின்னு சொல்லிர்றான். அட பாவி! நீலாம் நல்லா இருப்பியாடா? ஏன்டா இப்படிலாம் சொல்ற? இல்லன்னு சொல்லலாமா? என் கூட நீ வாழ்ந்தில்ல, 2 மாசம் ஆகுதுல்ல. உன் ஷோரூம்ல தானடா என்னோட வாழ்ந்த அப்படின்னு சொல்ல, எல்லாரும் பார்க்குறாங்க. என்னடா அவ அப்படி சொல்றா, நீ இப்படி சொல்ற. இவன் என் கூட வாழ்ந்தான். கண்டிப்பா நீ வரணும். இப்ப செக்கப்க்கு தான் நான் கூப்பிட வந்தேன். இல்லன்னா அந்த வீட்ட விட்டு போமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு போட்டு உட்காந்துருது. பார்த்தா எல்லாரும் அப்படியே கதி கலங்கி போய் நிக்கிறாங்க. ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு உண்மை சொல்ல மாட்டாளா? பொய்யெல்லாம் சொல்ல மாட்டா. ஆ இவ சொல்லுவா. விஜயா சொல்லுது. உடனே பாட்டி வந்துட்டு, "ஏய் நான் தானே இந்த வீட்டுக்கு மாமியா?" ஆமா அத்த." "அப்ப வாய மூடி இருக்கியா?" "இருக்கேன் அத்த." "வாய மூடி உட்காரு." அப்படின்ட்டு ரோஹிணிட்ட வருது. "ஏம்மா என் பேரன் தான் உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பாவா?" "அ அ ஆமா." அப்படின்னு சொல்ல, ஏன்டா இவ ஆமாங்கிறா, நீ என்ன சொல்ற?" "பாட்டி நான் தான் அப்பேருந்து சொல்றேன்ல, அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு நான் அப்பா இல்லன்னு." அண்ணாமலை வாராரு. "டேய் இந்த பாவம் நம்மள சும்மா விடாதுடா. அப்பா அவ நடிக்கிறாப்பா." "யார பார்த்து நடிக்கிறான்னு சொல்ற மனோஜ்? நான் போய் கேஸ போடுறேன். உங்களலாம் சும்மா விடக்கூடாது. நான் போறேன்." அப்படின்னு சொல்லல. "ஏய் நில்றி" அப்படின்னு விஜயா போயிட்டு என்ன பண்ணுது, கைய புடிச்சு ஓங்கி ஒரு அறை குடுக்க, அப்படியே கீழ விழுகுது. நம்ம ஆளுங்க ரோகிணி. கீழ விழுந்தோனே அம்மான்னு விழுக, தாங்கி போய் பிடிக்கிறாங்க மீனா. இவங்களும் ஸ்ருதி, பாட்டி 3 பேருமே பிடிக்க, "அம்மா" அப்படின்னு விழுக, "பாவிங்களா! இப்படி பண்றீங்களே! நீங்கலாம் உங்க வீட்டு வாரிச நான் சுமந்துட்டு இருக்கேன். இந்த வீட்ல எனக்கு மட்டும் தான் அந்த அருகதை இருக்கு. வேற யாருக்கும் அருகதை இல்ல." அப்படிங்கையில முத்துவுக்கும், மீனாவுக்கும் கோவம் வருது. "இப்படிலாம் பேசாத. நான் எவ்வளோ கோவத்துல இருக்கேன் தெரியுமா? நானே மனசு நொந்து போயிருக்கிறேன். ஏன் இப்படிலாம் பேசுற?" அப்படின்னு மீனா கத்துறாங்க. "மீனா நான் உண்மைய தானே சொல்றேன் மீனா. உனக்கும் பிள்ளை பெக்க முடியாது. ஸ்ருதி பிள்ளை பெக்காது. நான் தானே இப்ப மாசமா இருக்கேன். என்னைய அவ ஏத்துக்கிட்டா என்ன? நான் என்ன பண்ண போறேன்? நான் ஏதோ தெரியாம முன்னாடி மறைச்சுட்டேன். அவ்வளவுதான். அதுக்காண்டி கல்யாணம் ஆனவ கட்டிக்க கூடாதுன்னு இருக்கா என்ன? பாட்டி, பாட்டி என்ன எப்படியாவது வாழ வைங்க பாட்டி. என் வயித்துல வளர்ற பிள்ளைக்கு மனசு தான் பாட்டி அப்பன்." அப்படின்னு கைய புடிச்சுக்கிட்டு சொல்ல, கைய புடிச்சோனே, "சரி விடு எந்திரி" அப்படின்னு மெல்ல தூக்க போறாங்க. கைய தூக்கையில அந்த கரெக்ட்டா அந்த ரோகிணியோட இடது கை அந்த மணிக்கட்டுக்கிட்ட புடிச்சு பார்க்குறாங்க நாடி துடிப்ப. "இருடி" அப்படின்னு சொல்லல, "பாட்டி என்ன பாட்டி நில்லு." "இல்ல நான் போறேன்." கைய புடிக்கிறத பார்த்தோன்னே, அப்படியோ நடுங்குதுங்க ரோகிணி. "பாட்டி விடுங்க, பாட்டி விடுங்க நான் போறேன்." எங்க போற? நில்லுடி." "இல்ல பாட்டி நான் எனக்கு வேலை இருக்கு நான் போறேன்." அதெல்லாம் முடியாது. "நீ எங்க போற? நில்லு, நிக்கிறேன் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து புடிச்சு, உன் கைய நான் பார்க்கணும், நாடி பார்க்கணும்." நீங்க ஏன் பார்க்குறீங்க? அதான் டாக்டர் பார்த்துட்டாங்க." நீ போறத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு." "டேய் கதவ சாத்துறா." புடிச்சுக்கிட்டு ஓட போகுது. மனோஜ் ஓடி போய் முத்து எல்லாரும் கதவ சாத்த, மனோஜ் பயப்படுறான். "ஐயய்யோ! நம்ம பிடிக்கக்கூடாது." அப்படின்னு ஒதுங்கிர்றான். ஏன்னா, அவ ஓடுற வரைக்கும் நல்லதுன்னு நெனைக்கிறான். ஓடுனாலும் உன்னட்ட தானடா வருவா. அது தெரியல. இப்ப எல்லாரும் பிடிச்சோனே, இறுக்கிய கைய பிடிக்கிறாங்க. கைய குடுக்கவே மாட்டேங்குதுங்க பாட்டிக்கு. "இருடி, ஏன்டி குடுக்க மாட்டேங்கிற?" விஜயாவுக்கு டவுட் வருது. "அத்த, அப்போ இவ கர்ப்பமாவே இல்ல. நான் சொன்னது கரெக்ட்டு. நான் நெனச்சேன். அப்போ டாக்டர் நான் தானே சொன்னேன்." ஸ்ருதி சொல்லுது. "அடி போடி! அதெல்லாம் இங்க வந்தோனே விழுந்தா, நீ அங்க தான் கூப்பிடுவேன்னு அவளுக்கு தெரியும். அதனால தான் காய நகர்த்திட்டு வந்திருக்கா. உனக்கு தெரியாது. அது எப்படி கையெழுத்து போட போற நேரத்துல போய் அவ மயங்குறான்னா, இது என்ன சினிமாவா? நான் அடிக்கிறான்னு சொன்னேன்ல." இல்ல ஆன்டி அப்பலாம் இல்ல." அப்படிங்குது ரோகிணி. "அப்ப கைய குடு." அப்படிங்கிற சோத்தாங்காய குடுக்குதா. "ஏய் யாருக்குடி இந்த கை வேணும்?" அப்படின்னு பொட்டுன்னு போட, இறுக்கி விஜயா என்ன பண்ணுது, "நான் பிடிச்சுக்கிறேன் அத்த பாருங்க" அப்படிங்கிறாங்க. கைய புடிச்சு கண்ண மூடி பாக்குறாங்க. பாத்துக்கிட்டே இருக்கையில ஒத்த நாடி தான் அதுக்கு தெரியும்ல. "கைய எல்லாரும் விடுங்க அவள" அப்படின்றாங்க. எல்லாரும் பார்த்தோன்னே, "ரோகிணி கர்ப்பமா தான் இருக்கா" அப்படிங்குது பாட்டி. ரோகிணி திரு திருன்னு முழிக்குது. நம்ம தான் கர்ப்பமே இல்லையே! நம்ம தான் நாடகம் தானே ஆடுறோம். இந்த பாட்டி என்ன உருக்கெட்டு போச்சா? இல்ல பொய் சொல்லுதா? இல்ல தெரியலையா அதுக்கு? பாட்டி நான் கர்ப்பமா தானே இருக்கேன். அப்புறம் சரி நீ கர்ப்பமா இருக்க. ஆஸ்பத்திரிக்கு அவன கூப்பிடுற செக்கப்புக்கு. அ அங்க போயிட்டு கர்ப்பம் இல்லன்னு தெரிஞ்சிருமே! அப்ப மனோஜ் கேட்க மாட்டானா என்ன? என்னத்த பேசுறீங்க? கர்ப்பங்கிறீங்க, கர்ப்பம் இல்லங்கிறீங்க. எல்லாரும் பேசக்கூடாது. ரோஹிணிய தான் கேட்கிறேன். சொல்லுடி கல்யாணி சொல்லு. அது நான் சொல்றேன் அதுக்கும் பதிலு. நீ சொல்ல வேணாம். இவன் ஒரு மங்கூஸ் மண்டையன். ஆ அப்படின்னு பாக்குறாரு மனோஜ். "டேய் நீ பார்த்தாலும் பார்க்காட்டியும் அதான்டா உண்மை" அப்படின்ட்டு ஒரு கேன, "குழந்தை நல்லா இருக்குது மனோஜ். உன் புள்ள நல்லா கைய கால ஆட்டுறான் மனோஜ்ன்னு" உள்ளுக்க இருந்து வெளியில சொல்லுவ. அப்படியே நினைச்சத சொல்றாளேன்னு பாக்குது. வயித்த புடுங்குது இங்க ரோகிணிக்கு. அப்புறம் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேனே. ரூமுக்குள்ள போய் என்ன பண்ணுவேன்னு சொல்லவா? டாக்டர் டாக்டர்
அன்னைக்கு என் வாழ்க்கைய காப்பாத்துனீங்க. இன்னைக்கு என் வாழ்க்கைய காப்பாத்துங்க. நான் அடுத்து கண்டிப்பா உண்மையாவே நான் குழந்தை பெத்து குடுப்பேன் டாக்டர். மனோஜுக்கு நான் பெத்து குடுப்பேன்." அப்படின்னு கால்ல விழுந்து கெஞ்சுவேன். அவங்க காசு பணத்துக்கு மயங்குறவங்க இருக்கலாம், மயங்காதவங்களும் இருக்கலாம். ஆனா, அழுது புலம்புற இரக்கத்துக்கு மயங்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த அம்மாவும் சரின்னு சொல்லி ஒரு குழந்தை இருக்கிற மாரி சர்டிபிகேட்ட குடுக்கும். வாங்கிட்டு வந்து இங்க நீட்டுவேன். இவன் கிறுக்கன்ல, அதனால அவனு, என் குழந்தை வயித்துல இருக்கா. சரி ரோகிணி" அப்படின்னு உனக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்து இங்க சண்டை போட்டு கிடப்பான். அதானடி பாட்டி, இல்ல பாட்டி, என்னடி நொல்ல பாட்டின்னு சப்புன்னு அடிக்குது பாரு. பாட்டியே அறை குடுத்துருது. அதுக்கப்புறம் விஜயா திருப்பி வச்சு அன்னைக்கு மாரி இன்னைக்கு முட்டி பறக்க பறக்க அடிக்குதுங்க. முத்து ஒண்ணும் சொல்ல முடியல. மீனாவும் அப்படியே நிக்கிறாங்க. என் வயித்துல நீ ஒரு பிறக்காதுன்னு சொல்லி ரொம்ப கிண்டல் பேசுனீல்ல, இப்ப என்னடி பண்ணுவ? எனக்கு ஒண்ணும் இல்ல. இன்னும் 2 மாசத்துல ஆறிரும். நான் கண்டிப்பா பெப்பேன்டி. உன் கண்ணு முன்னாடி பெத்து காமிப்பேன். வயித்த தள்ளிட்டு வந்து நிப்பேன். ஆனா நான் யார்ட்டயுமே இந்த மாரி நான் பேசுனது இல்ல. எதிரியா இருந்தாலும் நான் தன்மையாத்தான் போவேன். ஆனா என்னையவே இப்படி பேச வச்சுட்டீல்ல அப்படின்னு மீனா சொன்னது கஷ்டமா தான் இருக்குன்னு யாரெல்லாம் நினைச்சீங்க? அதாவது எவ்வளவு வேதனை. இந்த மாரிலாம் பேச வைக்கிறாளே இந்த ரோகிணின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கமெண்ட்ஸ்ல ஒரு கருத்து தெரிவிச்சு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்பு உறவுகளே. இப்ப ரோகிணிய புடிச்சு உள்ளார போலீஸ்ல ஒப்படைப்போமா அப்படிங்கிறாங்க. இல்ல அது வேணாம் விட்டுருங்க நான் போயிடுறேன். அப்படியா? டேய் சீக்கிரம் அந்த பத்திரத்த எடுத்துட்டு வாடா அப்படிங்கிறாங்க. பத்திரமா? எந்த பத்திரம்? அன்னைக்கு தான் அவ சைன் போடலைல. உடனே அத்தை நீங்க தான் அத்தை என் தெய்வம் அப்படின்னு ஓடி போய் விஜயா அந்த பத்திரத்த எடுத்தாந்து குடுக்குது. சைன போடுறி. பாட்டி போடுறி சைன அப்படிங்கல. அப்படி கைய புடிச்சிட்டு போடுறி அப்படிங்கிறாங்க. அப்படியே மறுபடியும் மயங்கி விழுக. என்னடி மறுபடியும் மயங்கி விழுகுற? பாட்டி எனக்கு உண்மையிலேயே கற்பாச்சுன்னு அரைஞ்சேன்னு வைவேன். போடுறி கையெழுத்த அப்படிங்கிறாங்க. ஏன்னா அது சும்மாதான் நாடகம் ஆடிச்சு. உண்மையிலேயே கற்பம் ஆனாலும் கூட ஆகலாம் தான். ஏன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்களே. சேர்ந்தது எலியும் பூனையும் சேர்ந்த மாரி இது 2 சேர்ந்துச்சுதுங்க. எத்தன வாட்டி விஜயாவே வீட்லயே ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணுச்சுல்ல, 2வது வாட்டி. அதிலயே ஒண்ணு சேருவாங்க, கர்ப்பமாயிருவாங்கன்னு தான் நெனச்சோம். ஆனா அன்னைக்கு விட்டுட்டாரு டைரக்டரு. இப்ப சைன போட்டுருச்சு ரோகிணி. ஆ இது ஒண்ணு போதும். இங்க பார் யாருகிட்ட நான் இருக்கிற வரைக்கும் என் மயனையோ, என் மருமகளையோ, என் பேர பிள்ளைகளையோ ஏதாவது ஆட்டி படைக்கலாம்னு நெனச்சேன், துவம்சம் பண்ணிருவேன். ஓடுறி வீட்ட விட்டு அப்படிங்கிறாங்க. அப்படி டக்கு டக்குன்னு எந்திரிக்குது. பேகு, ஹேண்ட் பேகு, ஃபோன் கிடக்கு. திரும்பி வருது ரோகிணி. எங்கடி வர்ற? என் பேக் எடுத்துட்டு போடி அப்படிங்கிறாங்க. இரு நானே தூக்கி போடுறேன் அப்படின்னு தூக்கி போடுதுங்க விஜயா. அதுக்கப்புறம் என் ஃபோனு ச்சே இந்தா வச்சுக்கோ. இனிமே எங்க வீட்டு ஆளுங்க நம்பர் எடுத்தேன், டேய் அவ நம்பர லாக்ல போடுறா அப்படின்னு விஜயா சொல்ல, அப்பாடா ஒரு பாரம் தீர்ந்துச்சு. இனி நமக்கு கனகா தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருக்க, வெளியில பார்த்தா கனகா தேவியா நிக்கிறாங்க. எல்லாத்தையும் கேட்டு ஆடி போறாங்க. என்னது இந்த அளவுக்கு அப்ப அந்த பொண்ணு கூட வாழ்ந்துகிட்டு இருந்தியா? அப்படின்னு தேவிகா சொல்ல, ஆன்ட்டி அது வந்து யார்ரா அது? இந்த பொண்ணு அப்படிங்கல, இந்த பொண்ணு கழுத்துல நான் தான் தாலி கட்டியிருக்கேன். அடப்பாவி மனுஷா! முத்து பாக்குறாரு. பாத்தீங்களாம்மா நான் சொன்ன மாரி நடந்துருச்சா? இதுவும் உண்மை தெரிஞ்சு போகுது. பார்த்தா விஜயா மனோஜ போட்டு சாத்துறாங்க. அதுக்கப்புறம் என் பொண்ணு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளவு ஏளன பண்ணீங்க. ஏன்டா இன்னொரு பொண்ணு கர்ப்பமாக்கிட்டு அப்படிங்கல, கனகா கனகா உனக்கு நான் உண்மையிலே தாலி கட்டினேன் கனகா. காசு பணத்துக்காக வரல கனகா. நீ எனக்கு வேணும் கனகா. நான் மறுபடியும் டைவர்ஸ் ஆயிட்டேன் கனகா அப்படிங்கல. ச்சீ யார் நீ? என்ன எதுக்கு கனகாங்கிற? அப்படின்னு ஒரு கொட்டுறான் பாரு ஒரு போடு கூட தூக்கி போட்டான்ற மாரி. என்னது கனகா நான் உன் ஹஸ்பண்ட். என்னது ஹஸ்பண்டா? ஆரு ஹஸ்பண்ட்? அதெல்லாம் சஸ்பெண்ட். எங்க அம்மா எல்லாரும் சொல்லிட்டாங்க. இந்தா உன் தாலிய குடுத்துட்டு போக தான் வந்தேன். வச்சுக்க. அம்மா இது நம்ம தாலி தானே? குட்றா குட்றா அப்படின்னு பறிச்சுடுறாங்க. யாரு? என் படிப்பென்ன? என் வசதி என்ன? அழகென்ன? நாங்க கூட உன்னைய பார்த்துட்டு நல்லவனா இருந்தா ஏத்துக்கலாமோன்னு தான் வந்தேன். ஏன்னா அப்பேற்பட்ட நிலைமையில இருக்கிறோட எனக்கு நீ தாலி கட்டியிருக்கியேன்னு நெனச்சு. இப்பதானே தெரியுது. எனக்கும் தாலி கட்டிட்டு அங்கேயும் குடும்பம் நடத்திருக்கியா? நீ தனி மரமா நிக்கணும்டா. பொண்ணுங்கன்னா அவள கிள்ளுக்கிறியா என்ன? அப்படின்ட்டு கனகாவும் தேவியும் அப்படி கெத்தா மாசா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. யாருக்கெல்லாம் கனகா பேசுனது இப்படி பேசியிருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ஸ்ல கருத்து தெரிவிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.